Assalamualaikum. Welcome to my channel. எங்கள் அம்மா ஸ்டைல் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு பேக் சைடு அந்த ட்ரையாங்கிள் போர்ஷனில் இருக்கும். அதை இழுத்தோன்னா அந்த முன்னாடி உள்ள ஓடு எல்லாமே வந்துடும். இப்போது முன்னாடி அந்த மஞ்சள் கலரில் அந்த அழுக்கு அது எல்லாத்தையுமே நம்ம கையிலே ரிமூவ் பண்ணிடலாம். அந்த எல்லோவாக உள்ளது அதோட எக்கு அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கையிலே எடுத்துடலாம். நண்டு க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காக இந்த க்ளீனிங் வீடியோவை நான் அதோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அந்த பெரிய காலை உடச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலா அதுக்குள்ளே சாரும். குட்டி கால்லலாம் அந்த நுனியை மட்டும் கையிலே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போது ஃபுல் பீஸா வேணும்னா அப்படியே வச்சிடலாம், இல்லைனா சிசர் வச்சு நடுவில் 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி நண்டு க்ளீனிங் ப்ராசஸ். இதில் உப்பு போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு 2-3 தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நல்லா க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவுக்கு வெறும் தேங்காய், சோம்பு, மிளகா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 கிலோ நண்டுக்கு நல்ல 1 கைப்பிடி அளவு தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். ஃப்ளேவருக்கு நம்ம சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா அந்த நண்டு கவுச்சி எடுத்துகிட்டு வாசமாக இருக்கும். காரத்துக்கு நான் 2 வரமிளகா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். ஒரு பெரிய பூண்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இது 1-2 தட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, நண்டு உப்பு ரொம்ப தாங்காது, அதனால் கம்மியான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அந்த மசாலாலே போட்டிருக்கனால பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை. இப்போ இந்த நண்டையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு, நண்டு அதிலே தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ மிக்சி ஜாரை மட்டும் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி தேவைப்படாது, சீக்கிரமே வெந்துடும். ஒரு 7 நிமிஷத்துலேயே நண்டு வெந்துடும். ஸோ நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த நண்டு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.